ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அரசியல் படம்னு சொல்லிட்டு 100% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த நிலைமையில ரியல் அரசியல்ல நடக்கக்கூடிய நிகழ்வை ஜனநாயகன் படத்துல ஒரு சீன்ல வச்சிருக்காங்களாம். ஸோ அந்த சீன் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பா பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. சென்னைக்குள்ளேயே மொத்த படத்தையும் வினோத் அவர்கள் எடுத்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஏரியாலேயே மொத்த படத்தையும் எடுத்து முடிக்கிறது தளபதிக்கு இதுதான் முதல் முறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சூழல்ல ஜனநாயகன் படத்தோட ஒரு லேட்டஸ்டான அப்டேட் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, தளபதியோட ரியல் அரசியல்ல என்ன நடக்குதோ அதுல இருந்து ஒரு சீனை எடுத்து படத்துல வச்சிருக்காங்களாம். அதாவது சமீபத்துல தளபதி தமிழக வெற்றி கழகம் கட்சி நிர்வாகிகளுக்கு தளபதி ஒரு உத்தரவு விட்டு இருந்தாரு. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் 20,000 பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி தளபதி உத்தரவு விட்டு இருந்தாரு. தளபதி சொன்ன மாதிரி நிர்வாகிகளும் விறுவிறுப்பா பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமனம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம், அதாவது அடுத்த மாசம் தமிழக வெற்றி கழகத்தோட பூத் கமிட்டி மாநாடு நடக்க போகுது. சோ தமிழக வெற்றி கழகத்துல நடக்கிற இந்த ஒரு நிகழ்வை ஜனநாயகன் படத்துல ஒரு சீன்ல வைக்க போறாங்களாம். அதாவது பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு மாநாடு நடக்கிற வரைக்கும் ஒரு சீனா படத்துல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வினோத் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை குக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத இந்த மாதிரி நியூஸ் கேட்கும் போது அது நல்லாவே தெரியுது. கண்டிப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தளபதி சிஎம் ஆகிற மாதிரியான சீன்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி மட்டும் வினோத் அவர்கள் படத்தை எடுத்திருந்தாரு அப்படின்னா தியேட்டர் மொத்தமும் பிளாஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதுவும் இந்த ஜனநாயகன் படத்தை 2025 அக்டோபர்ல இருந்து 2026 பொங்கலுக்கு போஸ்ட்பான் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. சோ ஜனவரியில பொங்கல், அடுத்த 2 மாசத்துல சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது. இப்படி தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்றது இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. இந்த ஜனநாயகன் படத்தை சீக்கிரமா ஆளும் கட்சியான டிஎம்கே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் தளபதியும் சரி, தளபதி ஃபேன்ஸும் சரி பயப்படக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது. தளபதி பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அசால்ட்டா சால்வ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நமக்கு பழகிடுச்சு. சோ என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.